எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னா, ஜாதி ஒழிக்கணும், ஜாதி இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் அப்டின்லாம் முழங்குவாங்க. ஆனா, அவங்களோட மேடையிலேயே பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே ஜாதி கட்சி தலைவர்கள உட்கார வச்சிருப்பாங்க. சும்மா வந்து இந்த மாரி வெற்று வாய்ச்சவடால்கள் வந்து ஜாதிய ஒழிச்சிறாதுங்க. இன்ஃபாக்ட் ஜாதிய வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. அது ஒழிக்கப்படக்கூடாதுன்னு மக்கள் விரும்புறாங்க. எப்படின்னு கேட்கிறீங்களா? நம்ம நாட்டுல நடக்கிற 80% திருமணங்கள் வந்து இன்னுமே வந்து அரேஞ்சுடு மேரேஜ் தாங்க. அரேஞ்சுடு மேரேஜ்னா என்ன? தன் சொந்த ஜாதிக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ 80% ஆஃப் த மக்கள் வந்து அத விரும்புறாங்க. ஆனா, அரசியல்வாதிகள் மட்டும் இந்த ஜாதிக்கு அகைன்ஸ்டா முழங்குறத வந்து ஒரு வாடிக்கையாவே வச்சிருக்கிறாங்க. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி சங்க தலைவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. அவங்க சிலைக்கு மாலை போடுவாங்க. புது புது சிலைகள வைப்பாங்க. ஆனா, பேசுறது மட்டும் ஜாதி ஒழிப்போம், ஜாதி ஒழிப்போம்னு. நீங்க வந்து ஜாதிலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒழிச்சிட முடியாதுங்க. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதுவும் மக்கள் விரும்பினா தான். மக்கள் இப்ப பாருங்க, மக்கள் புதுசு புதுசா திங்க் பண்றாங்க. ஒவ்வொரு ஜாதிக்கும் இப்ப மேட்ரிமோனி வந்துருச்சு. கொங்கு வேளாளர் மேட்ரிமோனி, முதலியார் மேட்ரிமோனி, செட்டியார் மேட்ரிமோனின்னு வந்துருச்சு. ஸோ ஹைடெக்கா போயிட்டு இருக்கு ஜாதி. இதுல நீங்க எங்க போய் ஜாதி ஒழிக்க போறீங்க? சும்மா வந்து சவுண்ட் விடுறதுனால ஜாதி ஒழிஞ்சிடாதுங்க.